கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வணக்கம். டெல்லி தமிழ்நாட்டுக்கிட்ட தோற்றுருக்கு. இது சும்மா ட்ரைலர் தான்மா, மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையா, அப்படியே ஆடிடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு திமுகவினர் பாஜகவை சதற என்ன பண்றாங்க, ஓட விடுறாங்க. தாங்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்றதுக்காக எதை வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மேம்போக்கான நினைமுறையில இருக்கக்கூடாது அப்படின்ற உணர்த்த விதமா தான் இந்த செயல் நடந்திருக்கு அப்படின்னும் இங்க சொல்ல போலாம். பாஜக எது நினைச்சாலும் செஞ்சிடலாம்ப்பா, நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு, நம்ம கிட்ட ஆட்சி இருக்கு, நம்ம நினைக்கிறது தான் இங்க சட்டம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு அதிகார திமிரோட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு திமுக ஒரு தக்க பாடம் கொடுத்துருச்சு அப்படின்னு கூட நம்ம இங்க சொல்லலாம். ஏன்னா திமுகவும் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எதிர்த்ததுனாலதான் இன்னைக்கு தொகுதி மறுவரை அப்படின்ற ஒரு விஷயம் மசோதா வந்து என்ன பண்ணிருக்கு, தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுல பாஜகவுடைய ட்ரிக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் நாடாளுமன்றத்துல அப்படின்ற ஒரு கணக்குல கூடவே ஒட்டிக்கிட்டு வர மாதிரி தான் தொகுதி மறுவரை மசோதாவும் யூனியன் பிரதேசங்களுக்கு திருத்த மசோதா அப்படின்ற ஒரு மசோதா, கிட்டத்தட்ட 3 மசோதா வந்து என்ன பண்றாங்க, தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதுல திமுகவும் மற்ற எதிர்கட்சிகளும் ரொம்ப ஸ்டாண்டா இருந்தாங்க. எங்களுக்கு மகளிர் இடஒதுக்கீடு கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமா நீங்க கொண்டு வரலாம், அதை நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா கூடவே வந்து தொகுதி மறுவரை அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க பாத்தீங்களா, இங்க தாங்க பாஜகவுடைய சாணக்கியத்தனம் ஒளிஞ்சிருக்கு. இது குறித்து நாடாளுமன்றத்துல பிரியங்கா காந்தி கூட சாணக்கியர் இருந்தா கூட அவரு கூட உங்களை பார்த்து சிரிச்சிருப்பாரு, நீங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. பாஜகவுடைய ட்ரிக்கே இதுதான். தனித்தனியா கொண்டு வந்தா இது மொத்தமா ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுதான் மகளிருக்கு இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விவகாரத்துல, இது டிஆர் பாலு கூட சொன்னாரு, சாண்ட்விச் மாதிரி இருக்கு, ஒரு சாண்ட்விச்ல எப்படி வந்து எல்லாத்தையும் வச்சு ஒரு முழுசா கொடுப்பாங்களோ அது மாதிரி தான் நீங்க கொடுக்குறீங்க. இப்ப என்னமா சொல்லிக்கலாம் பாஜக, நாங்க மகளிருக்கு கொண்டு வந்தாங்க, அதை இவங்க ஃபெயிலியர் ஆக்கிட்டாங்க. உண்மையிலேயே அது கிடையவே கிடையாது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படின்றத நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னா தனியாக அதை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா மகளிர் இடஒதுக்கீடுன்ற பேர்ல பின்னாடியே வந்து என்ன பண்றீங்க, தொகுதி மறுவரை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்தது தான் இங்க உங்க ஃபெயிலியருக்கான காரணம். 12 வருஷத்துல மோடிக்கு விழுந்த ஒரு பெரிய அடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒற்றுமையா இருந்தா இங்க எதையும் சாதிக்கலாம் அப்படின்றத விளக்குற விதமா தான் தென் மாநிலங்கள் உட்பட பாஜகவின் எதிர்கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து இங்க செயல்பட்டதுனால தான் இந்த தொகுதி மறுவரை மசோதா இங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை குறித்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது கூட சொன்னாரு, நான் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் ஏன் சொன்ன, எதுக்கு சொன்னேன் அப்படின்றது இப்ப தெரிஞ்சிருக்கும். டெல்லி என்ன வேணா நினைச்சிருக்கலாம், டெல்லி என்ன வேணா நினைக்கலாம், எல்லா விஷயத்திலும் அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துல எல்லாத்தையும் திணிக்க நினைக்கிறாங்க. ஆனா இங்க எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு அப்படின்னு. தமிழ்நாடு எடுத்த ஒரு முன்னெடுப்பு, தமிழ்நாடு எகிரி அடித்த ஒரு விஷயம் இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. இந்த மசோதாக்கள்லாம் தோல்வி அடைந்திருக்குன்னா இது சும்மா ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இன்னும் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல இதே தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான தேர்தலில் தமிழ்நாடு தான் ஜெயிக்கும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சூழலை உடைத்திருக்கிறதையும் இங்க நம்ம பார்க்கிறோம். இப்படியா இருக்கும் பொழுது எக்காரணத்து கொண்டும் தொகுதி மறுவரை விவகாரத்துல ஓர வஞ்சனை காட்டக்கூடாது அப்படின்னு தான் இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஆதரிச்சாங்க. நீங்க உண்மையிலே தொகுதி மறுவரை கொண்டு வாங்க, வேண்டாம்லாம் சொல்லல. ஆனா ஈக்குவலேஷன் நீங்க பாருங்க, அதுல அந்த பேஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தொகுதி மறுவரை கொண்டு வரதுனால வட மாநிலங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து தென் மாநிலங்கள் உரிமைகள் பறிக்கப்படுற விதமா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நாடாளுமன்றத்துல கனிமொழி முதற்கொண்டு எல்லாருமே, ராசா முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பாஜகவை தெரிக்க ஓட விட்டாங்க. சோ அந்த அளவுக்கு எல்லா எதிர்கட்சிகளும் ஒற்றுமையா இருந்து இந்த தொகுதி மறுவரையை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபெயிலியர் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மசோதா வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதா அப்படின்றதுனால 3/2 பங்கு ஆதரவு வேணும். ஒரு மசோதாவை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா இதுக்கு 3/2 பங்கு ஆதரவு வேணும் அப்படின்றதா பார்க்கப்படுது. மகளிருக்கு 33% தொகுதி மறுவரை திருத்த சட்ட மசோதா, யூனியன் பிரதேசங்களுக்கு திருத்த சட்ட மசோதா அப்படின்னு சொல்லிட்டு 3 மசோதாவே கொண்டு வந்தாங்க. சோ இந்த 3 மசோதாவுக்கும் ஆதரவா 278 பேர் என்ன பண்ணிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க. எதிர்த்து 211 பேர் என்ன பண்ணிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க. சோ இது வாக்கெடுப்புல தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்கலாம். ஏன்னா 3/2 பங்கு ஆதரவு வந்திருந்தா
இங்க பாஜக இந்த திருத்த சட்ட மசோதாவை என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையா இருந்ததுனால 211 பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறாங்க. இந்த மசோதா தோல்வி அடைந்திருக்கு அப்படின்ற ஒரு நல்ல செய்தி தான் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அமித்ஷா சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நேற்று தினத்துல நாடாளுமன்றத்துல அமித்ஷா அவர்கள் பேசும்போது 2011 மக்கள் கணக்கெடுப்பின்படி இந்த தொகுதி மறுவரை நடந்திருந்தா 6 எம்பிக்கள் இங்க இருந்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு 6 எம்பிக்களை நம்ம இழந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா அவர்களே ஓப்பனா சொல்லியிருக்காரு. சோ எந்த அளவுக்கு அமித்ஷா பேச்ச எடப்பாடி பழனிசாமி உன்னிப்பா வரவேற்கிறாரு, அதை அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு பாருங்க. சோ எடப்பாடி பழனிசாமி சொல்றது எல்லாமே தன்னுடைய சுயநலத்துக்காகவே தான் கண்டி, மற்றபடி மக்களுடைய நலனுக்காகவோ தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவோ இல்லை அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா இருக்கு. ஆனா இங்க திமுகவும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து ஒற்றுமையா எதிர்த்ததுனால இந்த தேர்தல்ல இவ்வளவு பிரச்சாரங்கள் இருக்கிறதுலயும் ஒரு நாள் முழுக்க இந்த மசோதாவை எதிர்த்து போராடினாங்க. போராடினதுக்கு நிச்சயமா பதில் கிடைச்சது. அதுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொன்னாரு. எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். இது சும்மா ட்ரெய்லர் தான். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இது சும்மா ட்ரெய்லர் தான். இதுல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த 12 வருஷம் பாஜக ஆட்சி செஞ்சிருக்கிறாங்கல்ல, இதுல எல்லாமே அவங்க நினைச்சது எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க, ஒரு சில விஷயங்களை தவிர்த்துட்டு. ஆனா இந்த விஷயத்தை எப்படியாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுடைய தென் மாநிலங்கள் முழுக்க நெசுக்கப்பட்டிருக்கும், குரல் வளையங்கள் ஒலித்திருக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து போராடுறதுனால இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல. நீங்க திமுக ஜெயிச்சிருச்சு, மற்ற கட்சி ஜெயிச்சலாம், தமிழ்நாடு ஜெயிச்சிருச்சு. உண்மையிலேயே சொன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதி மறுவரை கொண்டு வந்திருந்தா எந்த அளவுக்கு நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற அந்த ஒளி இருக்குல்ல, அது தடைப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத உன்னிப்பா கவனிச்சிருக்க முடியும். சோ பாஜக அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல எல்லாத்தையும் இங்க செஞ்சிடலாம், எல்லாத்தையும் இங்க திணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவு கண்டாங்க. இந்த கனவை உடைச்சிருக்கு இன்னைக்கு திமுக அப்படின்றதுல எந்தவித மாற்றம். திமுக மட்டுமா இல்ல, ஒட்டுமொத்தமா யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அந்த எல்லா கட்சிகளுக்கும் இது உரித்தாகும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. எதுவா இருந்தாலும் மக்களுடைய நலனுக்காக தான் இந்த கட்சிகள் எல்லாமே சேர்ந்து போராடினாங்க. அவங்கவுங்க மாநிலத்தின் உரிமைகளுக்காகத்தான் ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்த்து போராடிச்சு அப்படின்னு சொல்லணும். சோ இதற்கு உண்மையா எதிர்த்து போராடினாங்க, அதுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி தான் இது அப்படின்றத எந்த வித மாற்று கருத்து. இப்ப பாஜக கொஞ்சம் பதுங்கி இருக்கு அப்படின்னு கூட பார்க்கலாம். சோ இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.